ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உன் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீர் செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னை காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியாய், ஆசீர்வாதமாய், நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக தகப்பன் நம்மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள், நம்முடைய முற்பிதாக்கள் அடைந்த அந்த சுதந்திரம், அந்த சுதந்திரத்திலே நானும் நீங்களும் பங்கடைவதற்கு இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை மீட்டு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இதற்கு நாம் என்ன செய்தோம் என்று கேட்டால் ஒன்றுமே இல்லை. நம்மிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது? நாம் தேவனற்றவர்களாய் இருந்தோம், பரலோக ராஜ்யத்துக்கு சத்துருக்களாய் இருந்தோம், பாவிகளாய் இருந்தோம். ஆனால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு, அந்த அறிவு கட்டாத அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம், அது எவ்வளவு என்று பாருங்கள். இருளின் அதிகாரம், இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு திசை தெரியாது. இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு பாதை தெரியாது. இருளின் அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு உண்மையாகவே வாழ்வே கிடையாது. அப்படிப்பட்ட பிடியிலே இருந்த என்னையும் உங்களையும் தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை அனுப்பி, குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து இப்பொழுது தம்முடைய குமாரனாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இது பிதாவின் சித்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா நடாத நாட்டெல்லாம் வேரோடு பிடுங்கப்பட்டு போகும். பிதா சித்தம் கொண்டவர்கள் தான் என்னிடத்தில் வருகிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறார். ஆமென். பிதா அப்படி சித்தம் கொள்ள நம்மில் என்ன வெளிப்பட்டது? ஒன்றுமே இல்லை. அவரில் வெளிப்பட்ட அந்த மகா பெரிய அன்பே காரணம். இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாள் எழுந்து பார்க்கும்போது, ஆண்டவரே, இருளின் அதிகாரத்தில் இருந்து பாதாளத்தை நோக்கி போயிருக்க வேண்டியவனப்பா, ஆனால் அதிலிருந்து என்னை விடுவித்து உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்குரியவனா என்னை மாற்றினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவன் தந்த இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்புக்காக நித்தமும் ஸ்தோத்திரம் செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், குருத்தோலை பிடித்தவர்களாய், ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்குமே என்று சொல்லி தேவனை புகழ்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ரட்சிப்புக்காக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை என்றால் இருளின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து பாதாளத்தை நோக்கி போயிருந்திருப்போம். நம்முடைய ஆத்துமா அந்த நித்திய ஆக்கினையை அடைந்திருக்கும். தேவனோ நம்மேல் இரக்கம் உள்ளவர்களாய், நம்மேல் அன்புள்ளவராய், அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற தம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்மை மீட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி இருக்கிறார். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது.
கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ரட்சிப்புக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள், அனுதினமும் ஸ்தோத்திரியுங்கள். நீங்கள் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நாளில் இதை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னும் இருளின் பிடியிலே, பாவ பிடியிலே இருப்பதை போன்ற உணர்வு உங்களுக்கு இருக்கிறதா? இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு கூப்பிடுங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இயேசுவே, பாவியாகி என் மேல் கிருபையாய் இறங்கும் என்று உண்மையாய் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவீர்களே ஆனால் அவருடைய இரத்தம் உங்களை பாவமர கழுவி சுத்திகரிப்பதோடு மட்டுமில்லாமல் இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை விடுவித்து அவருடைய அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். இருளானது ஒளியை எவ்வளவேனும் பற்றி கொள்ளாது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ராஜ்யத்தில் அவரே விளக்காய் இருக்கிறாராம். இந்த தீபம் அணையவே அணையாது, இந்த ஒளி மங்கவே மங்காது. அப்படிப்பட்ட ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் வாழ்க்கையிலே இனி இருளின் அதிகாரம் இருக்கவே இருக்காது. எவ்வளவு மேன்மையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். மனதார நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கே அந்த மகிமையை செலுத்தி நன்றி உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. பாவியான என்னை பரிசுத்தனாக்க பலியானீர் என் இயேசுவே. பாவ சாபமெல்லாம் என்னை விட்டகற்றி பரலோகில் சேர்ப்பீர் இயேசுவே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. தாழ்த்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.